எப்படியாப்பட்ட தொல்லைகளும் என்ன ஒரு பிணிகள் இருந்தாலும் தீர்த்து விடுவாங்க. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. உங்களை மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் வந்தால் தான் வந்து எல்லாம் தெரியலாம். அங்கேருந்து பார்த்துவா எப்படி இருக்கு பாரு. ஒவ்வொருத்தர் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாரு. அது பேர் முங்க பாரு. முதல்ல மாதிரியே வந்து சமையல் பண்ணுவாங்க. அப்போது எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணணும், நினைத்ததை அதை நடத்தி கொடுப்பவர் யார்? எல்லா முன்னோரும் இருக்காங்க பாரு. சித்தர்கள், யோகிகள், மகான்கள் அப்படியாப்பட்ட லிங்கத்தை பாரு. லிங்கத்தை தொட்டு யாரும் பண்ண முடியாது. என்ன விளையாட முடிக்கலாம். அதுதான் உங்களுக்கு வேணும். அப்போது நீங்கள் வந்து இந்த தெய்வம் இல்லையா, இந்த தெய்வம் இல்லையா, நம்மளாம் நினைக்கிறது தான் தப்பு. உன்னுடைய பிரச்சனை போக சொல்ல என்ன பண்ணணும், நீங்கள் உள்ள ஒரு தேவதை சொல்லணும். என்ன சொல்லணும், மனசார சொல்லணும். அப்போது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நம்ம மனசு தான் காரணம். நம்ம எண்ணங்கள் தான், எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே இதாகிடும். அப்போது இந்த எண்ணத்தை வந்து என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கைன்றது தான் எதுவுமே முடிக்குது. அப்போது நம்பிக்கையோடு நிற்கிறார். இந்த நம்பிக்கையோடு நீ செஞ்சு சொன்னால் எல்லாமே சக்ஸஸ் ஆகலாம். உன்னை நான் ஏமாற்றக்கூடாது, வேற என்னை நீ ஏமாற்றக்கூடாது. அதுபோல் நம்பிக்கை செய்யணும்.